தோனி விளையாடி கிழிச்சது போதும், கிளம்புக, கிழித்து தொங்கவிட்ட ஆடம் கில்கிறிஸ்ட். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இந்த IPL தொடரில் மொத்தமாக 9 போட்டிகள் விளையாடி அதில் 7 போட்டிகள் தோல்வி மற்றும் 2 போட்டிகள் வெற்றி என புள்ளிகள் பட்டியலில் கடைசி இடத்தில் இருக்கிறது. மேலும் MS தோனி இந்த முறை கேப்டனாக செயல்பட்டும் சரியான வீரர்கள் இல்லாத காரணத்தால் அந்த அணி தொடர்ச்சியான தோல்வியை சந்தித்து வருகிறது. இந்த வருடம் முதல் போட்டியில் மும்பைக்கு எதிராக வென்ற சென்னை அதன் பின் வரலாற்றிலேயே முதல் முறையாக 5 தொடர் தோல்விகளை சந்தித்தது. இருப்பினும் ருதுராஜ் காயத்தால் விலகியதைத் தொடர்ந்து தோனி தலைமையில் லக்னோவுக்கு எதிராக CSK போராடி வென்றது. அதனால் தொடர்ந்து அசத்தும் என்று நம்பப்பட்ட சென்னை மீண்டும் அடுத்தடுத்த தோல்விகளை சந்தித்துள்ளது. மொத்தத்தில் இதுவரை விளையாடிய 9 போட்டிகளில் 7 தோல்விகளை சந்தித்துள்ள சென்னை புள்ளி பட்டியலில் கடைசி இடத்தில் திண்டாடுகிறது. அதனால் 2020, 2022, 2024க்கு பின் பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்ல முடியாமல் வெளியேற சென்னை அணி தயாராக உள்ளது. இந்த நிலையில் சென்னையில் நடக்கும் போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் 11 அணியை எதிர்கொள்கிறது சென்னை அணி. வழக்கமாக பஞ்சாப் அணி சென்னை அணிக்கு எதிராக தொடர்ந்து தோல்விகளையே பெற்று வந்துள்ளது. ஆனால் இம்முறை ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையில் மிகச்சிறப்பாக விளையாடி வருகிறது. இன்றைய போட்டியில் ஆறுதல் வெற்றியையாவது சென்னை அணி பெறுமா என்று ரசிகர்கள் எதிர்பார்த்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த IPL தொடருக்கு முன்பாக தனது ஓய்வு குறித்து பேசியிருந்த தோனி கூறும் பொழுது, நான் 2019ஆம் ஆண்டில் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்றுவிட்டேன். எனவே நான் IPL தொடரில் இருந்து ஓய்வு பெறுவதற்கு இன்னும் சில காலம் ஆகலாம். நான் கடந்த சில வருடங்களாக கிரிக்கெட்டை ரசித்து விளையாடி வருகிறேன். எனவே இன்னும் சில ஆண்டுகள் விளையாட விரும்புகிறேன். சிறு வயதில் பள்ளிக்கூடம் படிக்கும் பொழுது கிரிக்கெட் விளையாடி ரசித்ததைப் போல தற்போதும் செய்ய விரும்புகிறேன். அப்பொழுது மாலை நேரங்களில் எங்களுடைய காலனியில் 4 மணிக்கு கிரிக்கெட் விளையாடுவோம். ஒருவேளை மழை வந்திருந்தால் நாங்கள் அப்பொழுது கால்பந்து விளையாடுவோம். இப்பொழுது நான் அதே சிறுவனைப் போல அப்பாவித்தனமான முறையில் கிரிக்கெட் தொடர்ந்து விளையாட விரும்புகிறேன் என்று கூறியிருந்தார். இந்த நிலையில் ஆடம் கில்கிறிஸ்ட் மகேந்திர சிங் தோனி இந்த ஆண்டுடன் ஓய்வு பெற வேண்டும் என வெளிப்படையாக கூறியிருக்கிறார். மேலும் இவர் சர்வதேச கிரிக்கெட்டில் இந்திய அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரின் போது ஒரு கேட்சை தவறவிட்ட நொடியில் அருகில் இருந்த மேத்யூ ஹைடனிடம் தான் ஓய்வு பெறப் போகிறேன் என்று கூறி 100வது டெஸ்டை விளையாடாமல் ஓய்வு பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இது குறித்து ஆடம் கில்கிறிஸ்ட் கூறும் பொழுது, தற்போது தோனி கிரிக்கெட்டில் யாருக்கும் எதையும் நிரூபிக்க வேண்டிய இடத்தில் கிடையாது. மேலும் அவருக்கு எது சரி எது தவறு என்ன செய்ய வேண்டும் என்பது நன்றாக தெரியும். எனவே அவர் அடுத்த ஆண்டு IPL தொடரில் இருந்து எதையும் நிரூபித்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் அடுத்த ஆண்டு இங்கு ஒரு வீரராக இருக்கக்கூடாது. அவர் ஓய்வு பெற வேண்டும். தோனி, ஐ லவ் யூ, நீங்கள் ஒரு ஐகான் என்று கூறியிருக்கிறார். உங்கள் தின சேவல்.